மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ளையர் அமைச்சிருக்கும். நேற்று செங்கல்பட்டுல மிக சிறப்பாக போகர் பிரமிட் தியான மையம் என்ற மெடிடேஷன் சென்டர் அற்புதமாக இனாகரேஷன் ஆயிருக்கு. மாஸ்டர்ஸோடைய அனுபவங்கள் எல்லாமே கேட்கலாம். இன்னைக்கு நம்முடன் பேசுவதற்காக சுவர்ணா மேடம் வந்திருக்காங்க. அவருடைய அனுபவம் கேட்கலாம் மாஸ்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். கேக்குதா? எஸ் மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிஜமாவே நேற்று ஒரு தியான மையம் சென்னை தவிர மற்ற மாநிலங்களில், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல செய்கிறாங்க. ஆனால் சென்னையில இருந்து பாலாஜி சார் வந்து திருவண்ணாமலையில் ஜானகினா நடந்த போத சொன்னாங்க, நெக்ஸ்ட் டார்கெட் எனக்கு செங்கல்பட்டு கொடுத்துருக்குறாங்க, அங்கே நான் வந்து ஒரு ஜான யக்னம் செய்யணும்னு. எப்பவுமே நம்ம ஜான யக்னம்னா எந்த ஊர் சொன்னாங்களோ அந்த ஊருக்கு போகிறோம், அந்த ஜான யக்னம் வேண்டியது இருக்கு, எல்லாமே பார்த்து செஞ்சுட்டு வருவோமே தவிர அதற்கு முன்னாடி ஒரு கிரவுண்ட் ஒர்க் என்பது, அதாவது அங்கே ஒரு ஜான மையத்தை நிறுவனம், அங்கே இருக்கிற மெடிடேட்டர்ஸை நம்ம வளர்க்கணும். நிறைய பேர் மெடிடேட்டர்ஸ் ஆனால் மட்டுமே அங்கே வந்து அப்போ தான் ஜான மையம் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் நடக்கும் சொல்லி இங்கிருந்து அவர் போய் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஆனால் இந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நாங்கள் கூட எதிர்பார்க்கல. நேற்று காலையில் அந்த ஏரியாவில் என்டர் ஆகும் போது அவ்வளோ காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. முதல்ல அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு. அதுக்கப்புறம் அங்கே தியான மையத்துக்கு போன போது அங்கே வெரி வெரி வைப்ரேட்டடாக இருந்தது. இதில் நான்லாம் சீனியர் மாஸ்டர்ஸ் இல்லை, குறிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒரு அரை மணி நேரம் தான் தியானம் பண்ணுவோம், அதுக்கு மேலே போட எவ்வளோ நேரம் செய்யறதுன்னு. ஆனால் அங்கே 1 மணி நேரம் தியானம் செஞ்சால் கூட அது 1 மணி நேரம் இருந்த மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போன உடனே கொஞ்ச நேரம் தியானம் செய்யணும் என்ற ஒரு ஆர்வம் தோண்டிக்கிட்டு வந்தது. ரெண்டாவது அந்த பெயர் போகர். அவர் கேட்டார் என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லி. பேரெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்களே பார்த்து வைங்க, இல்லையா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா வைங்கன்னு சொல்லி அப்புறம் போகர்னு வச்சார். போகருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பெயர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. அவர் நாட் ஓன்லி மெடிக்கல் லைன் மாத்திரம் கிடையாது, அதுலேயும் சேர்த்து அந்த சித்திகள் அனைத்துமே பெற்றவர். இல்லைன்னா நமக்கு அந்த அளவுக்கு பாஷாணங்களை மருந்துகளாக ஆக்க முடியாது. அந்த சித்த தத்துவம் இல்லைன்னா என்னால இதை பண்ண முடியாது. அது வெறும் மெடிக்கல் லைன்ல இருந்து செய்யறது மாத்திரம் கிடையாது, அதுக்கு சேர்த்து இந்த தவ பலனும் இருக்கணும். அதனால்தான் அவர் பேருக்கு இருக்கிற அந்த வைப்ரேஷன் ஆகட்டும், அந்த இடம் ஆகட்டும், அந்த இடம் சூஸ் பண்றதுல இருக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் அருகே இருக்கணும், எல்லாருக்கும் அது கன்வீனியன்ஸா இருக்கணும். அந்த கன்வீனியன்ஸ் பார்க்கும் போது நமக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் செலவு ஆகுது. பட் பாலாஜி சாருடைய சிறப்பு என்னன்னா, நம் யோசனைகளில தூய்மை இருந்தால், நான் அதற்காக பாடுபட்டா கண்டிப்பா அதுக்கு வேண்டியது எல்லாமே வந்து கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வேலை செய்யறாங்க. பாலாஜி சாரெல்லாம் இந்த மாதிரி இறங்கி வேலை செய்வாருன்னு நாங்க எதிர்பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே பேக்கெண்ட்ல தான் இருப்பார், டெக்கி பர்சன். ஒரு ஷூட்டிங் எடுக்கிறதாகட்டும், அது எடிட் பண்றதாகட்டும், அதுல அப்லோட் பண்றதாகட்டும், எதுனாவது இருந்தாரே தவிர இறங்கி செய்வாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனா இறங்கினா எந்த அளவுக்கு செய்வார் என்பது, முதல்ல எல்லாருமே எல்லாமே செய்வோம், ஆனா எங்கேயுமே அந்த பணம் என்ற அந்த விஷயத்துல எந்த பிளாக் இல்லாம செய்யணும். நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, இது ஒரு 2000 கம்மியானாலும் 12 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 25,000 கம்மியாகுமே தான் பாக்குறோமே தவிர அந்த 2000 நம்ம விட்டுட்டா சௌகரியம். நம்ம சௌகரியம்னா நம்ம வந்து ஒரு விஐபி காலனியோ இல்லை ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சிலேயோ நம்ம பார்க்குறேன். பட் அந்த மினிமம் அந்த சௌகரியங்கள் இருந்தால் மட்டுமே நாளைக்கு எல்லாருக்குமே முடியும். எனக்கு கூட நேற்று சொன்னது என்னன்னா, நீங்க எப்போ வேண்டுமானாலும் வரணும்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு, சென்ட்ரல் ஏறிங்களா இங்க வந்துடலாம், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நடந்தா வந்துடலாம். இதே மாபெரும் ஒரு அட்வான்டேஜ். எப்பவுமே ஒரு தியான மையம் ஆகட்டும், ஒரு க்ஷேத்திரம் ஆகட்டும், நமக்கு வரத்துக்கு ஒரு அக்சசிபிலிட்டி இருக்கணும். அது இருந்தால் மட்டுமே நமக்கு இருக்கும். இது அனைத்தையுமே யோசிச்சு செஞ்சிருக்கிறாங்க. இதுதான் பாலாஜி சார் ஆகட்டும், ஐயப்பா சார் ஆகட்டும், அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எல்லாத்தையும் யோசிப்பாங்களே தவிர அதுக்கப்புறமா அதுக்கு என்னென்ன ரேட்டோ, அது 8,000மோ 10,000மோ 6,000மோ
அதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணுமே தவிர ஆஹ், இந்த வாடகை இவ்வளவுதான் இருக்கணும்னு சொல்லி முதல்லயே தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்றது என்பது அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. நம்ம எப்பவுமே அந்த பணம் அது எப்படி மிச்சப்படுத்தணும், இது ஒரு வாட்டி செய்யறதில்ல முடியாதில்ல, ஒவ்வொரு மாசமும் செய்யணும், அப்படித்தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர அதை விட்டுட்டு உண்மையான பிரமிட் மாஸ்டர்னா நமக்கு இடம் முக்கியம், வைப்ரேஷன் முக்கியம். ஆஹ் அந்த எனர்ஜி வைப்ரேஷன் இருந்தா பணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இங்க ஒரு அனுபவம் சொல்ல விரும்புறேன். பத்ரி சார் சொன்னது சாய்குமார் ரெட்டி பகிர்ந்துக்கிட்டாரு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், கையில நிறைய லக்கேஜ் இருக்கு. அவர் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருவாரு இல்ல, அந்த லக்கேஜ் அந்த கூலிக்காக ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேரம் பேசுறாரு. இல்லை இவள் தான் கொடுப்பேன்னு, இவள் தான் தருவேன்னு சொல்லி பத்ரிஜி ஒன்றும் பேசல. ஒரு அரை மணி நேரம் அந்த வாக்குவாதம் நடந்தது. அவர் கொண்டாந்து பிளாட்ஃபார்ம்ல வச்சுட்டு போனாரு. பத்ரிஜி கேட்டாரு, ஏன் அவ்வளோ நேரம் பேசுறேன் சார், அவ்வளோ காசு கேட்குறாங்க சார், எப்படி சார் தர முடியும்னு. உனக்கு பணம் என்பது அங்கே தெரியுதா, டைம் அண்ட் எனர்ஜி, இது ரெண்டு பற்றியும் உனக்கு அவேர்னஸ் இல்லையா? சமயம் அது போனா ஒரு நொடி கூட நம்மளால வாங்க முடியாது. எனர்ஜி அது எவ்வளவு பெரிய விஷயம். காசு வேணுமானாலும் நம்ம சம்பாதிச்சுக்கலாம், அந்த எனர்ஜி சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். நம்ம உட்காந்து ஜாம் செஞ்சு இவ்வளவு எனர்ஜி செய்யறது, அந்த கேவலம் அந்த ஒரு பணத்துக்காக நீ இவ்வளவு விரயம் செய்யறியேன்னு. அதுல இருந்து சாய்குமார் ரெட்டி சாரு அந்த பண விஷயத்துல எந்த விதமான வாக்குவாதம் இல்லாம என்ன அங்க கேட்கிறாங்களோ அங்க கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த பணம் என்ற விஷயத்தை விட்டுட்டு வைப்ரேஷன், எனர்ஜி, டைம், இந்த மூணு மாத்திரம் நம்ம பார்த்துக்கிட்டா எல்லாமே ஒழுங்கா சரியா கரெக்டா எல்லாம் மெச்சும் விதமாக நடக்கும் என்பதற்கு நேத்து ஒரு நிகழ்ச்சி பாலாஜி சார் நடத்துறது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இதுக்கு எங்களை கூப்பிட்டதுக்கும் நாங்க அது ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைக்கணும்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு எங்களுக்கு கொடுத்த மரியாதை இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கறது இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு தகுதி இருக்கான்னு கூட நாங்க யோசிக்கிறோம். நம்மளால என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஏன் சீனியர் மாஸ்டர் என்பது ஒரு அடமொழி தான், அதெல்லாம் தவிர்த்துட்டு வேற ஒன்லி பிரமிட் மாஸ்டர்ஸ். பட் நீங்க கூப்பிட்டீங்க, நாங்க வந்ததுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் மீன்ஸ் ஒரு ஆனந்தம் இருந்தது, ஒரு தியான மையம். ஏன்னா நமக்கு இப்பதான் திருவண்ணாமலையில ஒரு தியான மையமே ஏற்பட்டு இருக்கு. ஆனா எப்போ நமக்கு தியான யக்னமே நடந்தது, 7 நாள் தியான யக்னம் நடந்தது, பத்தேகி நடத்தி வச்சாரு. ஆனா நமக்கு அங்க இது வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு தியான மையமே இல்ல. நாம அது கூட ஒரு பாசிட்டிவா தான் சொன்னோம். ஒரு தியான மையம் இல்லாம ஒரு புது இடத்துக்கு போய் ஒரு 7 நாள் தியான யக்னம் நடத்தினோம்னா அந்த கெப்பாசிட்டியே வேறன்னு. ஆனா அந்த குறை கூட இல்லாம முதல்ல ஒரு தியான மையம் வரணும், அங்க தியான பிரச்சாரம் நடக்கணும், அனைவரும் தியானம் செய்யணும், அதற்கு ஒரு மையத்தை நிறுவனம். அதுக்கு யார் பாத்துக்கிறாங்கன்னு நாம எப்போ முயற்சி செய்யறோமோ அதுக்கு தானா வரும். ஸ்ரீனிவாசன் சார், யூ ஆர் வெரி வெரி கிரேட். இந்த அதாவது ரிட்டையர் ஆன பிறகு கூட உங்களுடைய நேரத்தை அனைவருக்கும் கொடுக்கணும், அந்த சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி அவருடைய வெள்ளை முடி பார்த்தாதான் அவர் ரிட்டையர் பர்சனை நம்ம சொல்ல முடியுமே தவிர, ஏன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறாரு. உங்க சுறுசுறுப்பை பார்த்து நாங்கெல்லாம் கத்துக்கணும். ரெண்டாவது பாலாஜி சார் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, நாம இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம் இல்ல, இவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோமே, வெறும் 4 மணி நேரம் தானா, இன்னும் யாராவது வரணும், யாராவது பார்த்துக்கணும் அப்படி இல்லாம எவ்வளவு முடியுமோ காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், ஓகே. ஒண்ணுமே இல்லாததுக்கு காலையில ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் ஒரு தியான மையம் நடத்துறோம் இல்ல, அது முதல் படி. அதுக்கப்புறம் தானா பெருகும் என்று அந்த முதல் படி வைக்கிறப்பவே அங்க என்ன இருக்கோ அதை நாம ஏத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும் என்ற ஒரு பாவனையோடு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த நம்ம எவ்வளவு செலவு செஞ்சோமே, அங்க பிளெக்ஸஸ் எல்லாம் வச்சோம், ஃபேன் வச்சோம், பிரமிட் வச்சோம், இவ்வளவு வச்சு வெறும் 2 மணி நேரம் 2 மணி நேரம் தானா, இன்னும் நிறைய நேரம் நடத்தணுமே, காலையில் 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் சொல்றேன். அப்படி இல்லாம ஆரம்பிக்கிறோம், அவ்வளவுதான். பாலாஜி சார் கிட்ட பிடிச்ச விஷயமே பணம் என்ற அந்த பிளாக் ஒன்று இல்லாம எது வரைக்கும் எது முடியுமோ இருக்கிறவங்களை வச்சுக்கிட்டு அதன்படி அதுல ஒரு வெற்றி காண்பது தான். எனக்கு எல்லாமே இருந்தா
எல்லாரும் ராஜமௌரி ஆக முடியாது. எல்லாருமே வந்து பெரிய சினிமா டைரக்டர் ஆக முடியாது. இதெல்லாம் இருந்தாதான் என்னால செய்ய முடியணும். பிரம்மாண்டம் தேவையில்லை. சிறு துளி பெருவெள்ளம். இப்போ இந்த சிறு துளிய பெருவெள்ளம் ஆக்குவதற்கு என்னென்ன செய்யணுமே தவிர, எனக்கு சமுத்திரம் இல்லையே, இல்ல ஒரு பெரிய நதி இல்லையேன்னு இருக்கிற குட்டை குளம் வச்சுக்கிட்டு அதை சமுத்திரத்தை நம்ம உருவாக்கணும். இதுதான் பாலாஜி சார் கிட்ட ரொம்ப பிடிச்சது. சார் நீங்களாம் இந்த அளவுக்கு இறங்கி வந்து செய்வீங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. பட் வாய்ப்புன்னு கிடைச்சா 10 சார் ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு கண்ணு மாதிரி எப்படி நின்று வேலை செய்யறேங்க என்பதற்கு உங்களை ஒரு உதாரணமா நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். இது வரைக்கும் எனக்கு பழக்கமே இல்லை, எனக்கு தெரியல, நான் செஞ்சது இல்லை, நான் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற ஆளு, நான் இந்த ஒர்க்கு செய்யவே இல்லையே அந்த மைண்ட்ல இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு பத்ரி சார் சொன்னாரு செய்யணும். அவர் எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு வேலையும் மகா பெரிய பெரிய விஷயம். அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் யாரும் கிடையாது. இப்ப பல பேர் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அவருடைய நேர்மை, அவருடைய நல்ல குணத்துக்கு. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற அந்த கௌரவம் மரியாதை படுத்துறாரு இல்லையா, அந்த தன்மைக்கு தான் அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறோமே தவிர உண்மையில சொல்ல போனா அவருக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் பத்ரிஜி சொன்னா நாம செய்யணும். நாம வந்து மிராக்குலஸ் திங்கிங்னா எதையோ நினைக்கிறோம். இதெல்லாம் மிராக்குலஸ் திங்கிங் தான். மிராக்குலஸா இது நடக்குதுன்னா அந்த அளவுக்கு அந்த திங்கிங் இருக்கு. நம்ம கிட்ட யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வெற்றியை பார்க்கணும். தேங்க்யூ வெரி மச் சார். உங்ககிட்ட இந்த நிறைய பாடத்தை நம்ம கற்றுக்கணும் சார். சும்மா சீனியர் மாஸ்டர் சொல்றதுல பிரயோஜனமே இல்லை. பத்ரி சார் சொன்னாரா கண்ணா மூடிக்கிட்டு இறங்கணும். இறங்கினா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க, செய்வாங்க. அப்புறம் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். 365 நாள் ஒரு ஜூம்ல கிளாஸ் நடத்துறது என்பது சின்ன விஷயம் கிடையாது. நமக்கு எத்தனையோ வேலை இருக்கலாம், எந்தெந்த ஊருக்கோ போயிருக்கலாம். பட் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த நேரத்துக்கு இந்த கிளாஸ் நடக்கிறது என்பது ஒரு மாபெரும் முயற்சி. உங்க முயற்சிக்கு, உங்க வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். உடனே அக்செப்ட் பண்ணி வந்திருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம். உங்களுடைய கைடன்ஸ், உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ மேடம். கைடன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேலே இருந்த தாடிவாலா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சப்போர்ட் மாத்திரம் தான் சார். நீங்க பேசிக்கலாம். தேங்க்யூ மேடம்.